கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1740 இந்தியா வந்து சேர்ந்த பப்ரிசியூஸ் 1752 ஆண்டில்தான் புதிய ஏற்பாட்டின் மொழியாக்க பணியினை தொடங்கினார். புதிய ஏற்பாடு மொழியாக்க பணியில் சுமார் 20 ஆண்டுகள் ஈடுபட்டிருந்த அவர் ஒரு பாவியான பிச்சைக்காரனைப் போல் முழங்காலில் நின்று அப்பணியினை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. மொழியாக்கம் செய்யப்பட்ட புதிய ஏற்பாடு 1772 ஆண்டு சென்னையில் கிறிஸ்தவ கல்வியறிவு பரப்புரை சங்க அச்சகத்தில் அச்சிடப்பட்டது. புதிய ஏற்பாடு மொழியாக்கம் முடிந்தவுடன் பப்ரிசியூஸ் பழைய ஏற்பாடு மொழிபெயர்ப்பினை தொடங்கி அதை முடிக்கவும் செய்தார். பப்ரிசியூஸ் போதகருடைய மொழிபெயர்ப்புகள் தற்போது பெரும்பாலான சபைகளில் பயன்படுத்தப்படவில்லை. எனினும் அதன் பின் வந்த எல்லா மொழிபெயர்ப்புகளுக்குள்ளும் அதன் பாதிப்புகள் உள்ளது. அவைகள் எல்லாமே அவருடைய மொழியாக்கத்தில் உள்ள வார்த்தைகளாகவோ அல்லது அவரின் திருத்தப்பட்ட வார்த்தைகளின் பிறிதொரு வார்த்தைகளாகவோ இருந்தன. மேலும் குறிப்பாக தமிழ் லூத்தரன் சபையார் இவருடைய மொழியாக்கத்தையே இன்று வரை பேணி காத்து உபயோகித்து வருகின்றனர். பப்ரிசியூஸ் அவர்களுக்கு பின்பு தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பு போன்ற பணிகளில் வேதாகம சங்கமம் பெரும்பாலும் முயற்சி செய்தன. வேதாகம மொழிபெயர்ப்புகளில் பிலிப் பப்ரிசியூஸ் அவர்களின் பங்கு பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொண்டோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.